நாட்டுல கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதுடா. ஆடாத சாமியும் ஆடாத சாமியும் என் கலிஜரி உடம்பரத்தான கூப்பிட்டாட. ஓடி வாடா. இறங்காத தெய்வமும் என் கலிஜரி உடம்பராளருமுடாய். கருப்பு கொஞ்ச நேரம் கலிஜரி எல்லைய விட்டு இந்த குறிஞ்சி குளத்துல உள்ளே உன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா இன்னைக்கு ஆவுடையார் கோயிலுக்கு நீ வர்ற செல்ல குதிரை. ஓடி வாடா. அழுயர பிச்சரோபா கருப்பு அடா அழுயர பிச்சரோபா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியரோபா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணியே கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு. ஓடி வாடா. குத்த வச்சது மதுரை மேல மாட்ட கம்மாய மாட்டியை. நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி பொட்டலாம். தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி சத்ததாமத சடகருப்பாயுரணி. பாண்டி முனி ஐயா அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த ஆவடியார் கோயில் எல்லையில நீ மகடி ஒட்டு விளையாட இந்திரி. ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானி சப்பானியே. அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலு நொண்டியா. அவன் படுத்தது கலங்கடியா. அலறுதடா நீ வளர்த்த இத்திமரா கர்பு. கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. ஹலோ ரெடி சார். ரெடி சார். டேக் போலாம் சார். ஆல் ஆர்டர்ஸ். ஓகே ரெடி. ஆல் ஆர்டர்ஸ் கமிங். ப்ரொடியூசர் கனாம் சார். हेलो 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 रेडी रोलिंग कैमरा एक्शन. जगजननी सुगभानी कलिया केते पान வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு
ரெண்டும் சின்னதையா கரணி ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கரணி ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏற்ற பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏற்ற பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஒயிட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஒயிட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஒயிட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சின மச்சின மச்சினடா இந்த கைலா ஓட்ட மச்சினடா இவன் காதல் போரில் கஜினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா ஓ ஒயிட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஏ மச்சான் 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 ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோ ஏ மச்சான் 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 ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரெண்டு நல்லா காணோ காலேஜுக்கு போனேன்டா 2 நாள் காணடாடா நேத்து முதல் தூங்கலடா நெப்போலியன் கேக்குதடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது ஒயிட்டுல கண் கோழி ஒண்ணு கூவுது சுகர போட்டு கலக்கு சிட்டான் 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 சிந்து சிந்து அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு சொல்லு விட்ட நாக்கலடா சொன்ன பேச்சு கேட்கலடா பக்கத்துல சேர்க்கலடா படுத்து புட்டே சிக்கலடா கொல்லாலம்பூர் அம்மாடி கொல்லாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது கொஞ்சம் மேலாக்கல பவுச காட்டி இழுக்குது ஒயிட்டுல கண் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சின மச்சின மச்சினடா இவன் லைலா ஓட்ட மச்சினடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா இவன் காதல் பொருள் கச்சினிடா ஒயிட்டுல கண் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது கத்திரி 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 கொள்ளு அவ இப்பல வெட்டுறா துண்டு துண்டா நாளு ஏ கத்திரி 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 கொள்ளு அவ இப்பல வெட்டுறா துண்டு துண்டா நாளு பச்சை காம்பு வெத்தலடா பொட்ட வாயு பத்தலடா நெத்திலி மீன் வத்தலடா நேவி காரை கப்பலடா ஆயா கடை அம்மா ஆயா கடை உளுந்து வடை டக்கரு உன் நினப்புல நான் ஊத்திக்கிட்டேன் லிக்கரு ஒயிட்டுல கண் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சின மச்சின மச்சினடா இவன் லைலா ஓட்ட மச்சினடா இவன் காத
சின்ன ரஜினிடா போயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது போயிட்டு லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது கூட வாடா. போதும் போதும், விளம்பரம் வேணாம். அருமையான ஒரு விழா. அனைத்து மைசெட்டு உரிமையாளரும் பணிபுரியக்கூடிய அன்புறவுகளும் இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். முத்துமாரி அருளோடு தொடரட்டும். சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் மைசெட்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. வாழ்த்துக்கள் அருமை உறவுகளை. இடியப்பம்ட்டேன், எவனாவது ஒருத்தன் கிளப்பி விட்டு போயிடுறேன், கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். ஒரு எங்கள் அண்ணன் தம்பிகள் பெரியவங்கள்லாம் அரசியல் சார்ந்து உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா. ஒவ்வொரு ஆளாக சொன்னோம்னா ஒரு வருஷம் ஆகும் நாடகம் முடிய. எங்கள் அண்ணன் மைசெட் ஆப்ரேட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பு கிடைக்குமா? தம்பி தம்பி, என்ன தண்ணியா? என்னாச்சு சட்டி இது எறும்பு கடிச்சு பிடிச்சா? என்னடா அது இப்படின்றி என்ன? இதில் தண்ணி அடிக்காதாலாம் கைதுக்கு போதும்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா, எங்கள் அண்ணன் தம்பிகளை பற்றி எனக்கு தெரியாதா? தண்ணி அடித்தாலாம் தூக்கு வைப்பான். போதும். அது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை அடைக்கிற வரைக்கும் அது இருக்கு. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கு தான் மதுவை நிப்பாட்ட முடியும். நீ எத்தனை சத்தியம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை போட்டு தாலியை வச்சு சத்தியம் பண்ணாலும் நடக்காது. சுக்கு காப்பி யார் வெதரில் மிதிக்க போறியோ? ஏன்னா இந்த வெதர்னா கொட்டையானே, அந்த ஆள்கிட்ட போய் கிளச்சி விட்டு பாரு. கூட்டத்தை பார்த்தவொடனே தண்ணியை கலந்துருப்பிய. காலையில் நீ ஆவுடையார் கோயிலில் 1 ஏக்கர் வாங்கணும். நான் தெருவில் தெரியும். கம்மா தண்ணி நெருக்கி இறைச்சிரு. சுக்கு காப்பி போதில் ஒரு ஆளுக்கு என்ன தெரிய போகுது? ஹலோ எக்கோ சிங்கா கூப்பிட்டா சாமி வருமா? வருண்ணே, கட்டாயம் வரும். ஹலோ ஏன்டா ஆடிக்கிட்டே இருக்கு மேடை ஆடுதுண்ணே. ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி ஆவுடையார் கோயில் இந்த வட்டாரத்தில் உள்ள அருமை நல்ல ஆவுடையார் கோயில் இந்த வட்டாரத்தில் உள்ள நல்ல சோழி முடிஞ்சு கண்டாளி மேனுக்கு அங்கே அனத்த முடியல. ஏன்னா சிமெண்ட் மூட அந்த தண்டி வெதர் லேசா ஏறி இருக்குமே, சட்டி மாட்டிக்கிச்சுடா. குறிஞ்சிக்குளம் கிராமத்தில் என் கட்டழகி, குறிஞ்சிக்குளம்
கிராமத்துல என் கட்டழகி 5 சட பரசி பாரு முத்துமாரி அழகு சட தோரணையிட அழகு சட உனக்கு தோரணையிட நீ ரோசக்கார தங்க முத்தா என் முத்துமாரி இந்த கூட்டத்துல எந்த பத்தினி மேல குடியிருக்க 5 சட பரசி வர தாயி உனக்கு அழகு சட தோரணமிடே ஓடி வாமா தாயி சொன்ன சொல்லும் மாறாது என் முத்துமாரி உனக்கு சொல்வாக்கு தப்பாதத்தா என்ன நினைக்கிற இந்த குளங்காக்க வந்த முத்துமாரி என்ன நினைக்கிற ஏனந்தா தாமதம் ஒண்ணு கல்லியறி கோடாங்கிக்கு தெரியாதா சொன்ன சொல்லுமாறாதி ஏன் முத்துமாரி தாயி சொல்வாக்கு தப்பாதி தாயி உன் புள்ள கூப்பிடுறான் ஓடி வாடா விளையாட்டு சாமானா பண ஓடையில உனக்கு கிழக்கு சென்று கொடுத்தாகலா என் விளையாட்டு சாமானா என் தீத்தாக்கர போன்றாக்கு உனக்கு காளியத்தா மாரியத்தான பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்தில ஆத்தா வந்துட்டானா தங்கச்சி வந்துட்டானா அண்ணனை காணா முன்னு மடிப்புச்ச எந்திராடா கர்ப்பு ஓடி வா தாயி நீ ஆடி வாமா தாயி ஆவேசமா வா தாயி அருவா கணக்குதாடா கர்ப்பு உனக்கு அருவா கணக்குதா தாய் இல்ல நீ ஆடுனா அருவா சாணம் அலங்கிருச்சா என் கருப்பன காணாமுடா தங்கச்சி ஒத்தையில மருகிறாடா அண்ணே எங்க இருக்கான்னு தெரியாம தடுறாடா கர்ப்பு கருப்பு உன் அருவா துரு ஏறிடுச்சாடா படுத்து தூங்கிட்டியா எங்க இருக்க போடா எந்திரா ஓடி வாடா ஓடி வாடா கருப்பு வாடா அழுகிற வீச்சருவாட்ட மலையாள நாடு நாடு மலையாள நாடு உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா என் மலட்டாட்டு தண்ணியில கருவு மலட்டாட்டு தண்ணியில இந்த தமிழ்நாட்டுல எத்தனை இடம் இருக்கு உனக்கு அழகு மலை வனக்காடு 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனால உனக்கு 18ஆம் படியான பேர் வச்சேன் பாட்டு ரோஜாக்காரே எந்திரா கருப்பே வந்தானா கட்ட வண்டி நொறுங்குமுடா என் கருப்பனை எதிர்க்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா நிலை ஆளு இறங்கி செருவா கருப்பு உன் மக்களை காக்க வாடா எங்கடா இருக்க சுருட்டு வாடா அடிக்கலடா ஓடி வாடா வாடா ஓடி வாடா எந்திரா அழுகிற விச்சருமா அதையாது கருப்பே புடியருமா இன்னைக்கு ஆவுடையார் கோயில கருப்பே ஆட்டனாட நிலை ஆளு இறங்கி செருவா அசையாதடா என் கருப்பு புடியருவா கருப்பு கருப்பு வாடா வாடா குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்டா அலறம பூ ஆறுவா ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமாடா ஓர்வா ஏ கருப்பே வாடா ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமாடா ஓர்வா ஐயா வாடா ஒத்தக்காலு சப்பானியா அவனுக்கு ஒரு கால நொண்டியாடா என் நொண்டி பயல ஆவுடையார் கோயில் ஏரியாவுல நான் ரொம்ப நாளாச்சு நொண்டி பயல பார்த்து நொண்டி பய இருக்கு
நீ நெல்லு, நீ போ. சொன்னா மலை அடிக்க. அப்ப நான் கேள்வி கேட்டேன்னா அப்புறம் புடி வெட்டுருவேன். போயிரு. வந்தது யாருப்பா? அது வெளியூர் காளியா? வெளியூர் காளி. சரி, காளியாத்தாவா? காளியாத்தா. நீ எங்கேருந்து வந்த? உன் நாடு எந்த நாடு? நீ எந்த தண்ணியில் வந்த? உனக்கு என்ன விளையாட்டு ஜாமான் கொடுத்தாங்க? இதெல்லாம் சொல்ல முடியுமா உன்னையால? மரியாதையாக போயிரு. போட்ட சரக்கு எவனா ஜாமி இப்படி ஆடுவானா? சாமி அது இந்த ஆடுவார், இதே ஜாமி. நீ போய் உட்கார. விழா கமிட்டி இந்த காளியாத்தாவை பாரி நானி போடு. மேடையில் நிற்கிறவன் கிறுக்கு போய் நினைச்சியா? கேள்வி கேட்டால் யாரும் சொல்ல முடியாது. உன்னைய நான் ஏற்றுக்கிட்டேன் போயிடு. அப்புறம் முடி வெட்டு போயிடுற. போ போத்தா. சாமின்னா ஆடின ஜோரில் நிற்கிறதான் ஜாமி. சும்மா பொழுதன்னைக்கு என்ன என்ன என்னாச்சு? என்னத்தா நீ யாரு? இருக்கக்கூடி மாறி. நீ எங்கேருந்து வந்தவங்க? உன் நாடு எந்த நாடு? ஆ சரி, அது ஊர் சாமி நத்தம்மா. சரி சரி, நீ உட்கார்த்தா. என்னை ஏன்டா போட்டுச்சு? டேய் தம்பி, நீ மலையை இருக்கப்பா. கூப்பிடும் போது வாடா. நீ ஜாமி இருக்கடா, போடா. போதும் போதும். அவனை பிடிக்கிறதுக்கு அத்தை தண்டி ஆளு. ஷோ, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சாமி ஆடுவது என்றால் என்ன எல்லாரும் தெரியுமா? சாமி ஆடுறாள் கண்ணை திறந்து ஆடணும்டா சாமி. அப்படி கண்ணை திறந்து ஆடிட்டு காலில் விழுகிறவன் யாரும் தெரியணும். 85 வயசு கிளை விழுவேன் காலில் படக்குன்னு. அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டினா அவன் செருப்பு கட்டி அடிப்பான்ல. சாமி அது. சாமி என்பது உடம்புல ஒன்று கூடி அருள் இறங்கி அப்படி நின்று ஆடணும். சும்மா 7 ஏக்கர் போய் உழுதுகிட்டு இருக்கிறது சாமி கிடையாது. சரிதானே? சாமி ஆடுறாலும் அங்கேயே ஆட வேண்டியதானே. எதுக்கு இங்கே வர்ற? கேமராவில் தெரியணும்னா போத்தா. கூப்பிடும்போது வாண்டே. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஆண்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாத்தையும். உலக தமிழனுக்கு பயங்காட்டின ஒரே தமிழன் யாருன்னா நம்ம தமிழன். என்னடா அது டீ இது வேணும்னு கேட்குதா? என்னடா ஏன்னா இப்போ ஜாமியில் பல விதம் இருக்காங்க. பங்கு பங்குன்னு 1 மணி நேரம் ஆடுவேன். நீ ஆடுறான்னு கேட்டால் குச்சி குச்சி குச்சின்னு படுத்துக்குவேன். திருப்பி எழுப்புறதுக்குள்ளே டாஜ்மஹால் கடை திறந்தாத்தே எழுப்பலாம். தண்ணியை போட்டு ஆடுறது ஜாமியா கிடையாது. அதுலேயும் எத்தா கீழே உட்கார்த்தா. அப்புறமேல கூப்பிட்றேன் உட்கார். இது சாம்பிள் தான். மெயின் பிக்சர் 11:30 மேலே தான். இங்கே இருக்க தாய்மார்கள் பூரா அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன். உங்களை எல்லாம் தாய்மார் இல்லைன்னா நாங்கள்லாம் கிடையாதுதா. கை தட்ட மாட்டியே? கை தட்ட மாட்டேன். எப்படி தட்டுவேன்? அறந்தாங்கி பட்டுக்குள்ள இருக்க நகைக்கடை ஓனர் மக எப்படி தட்டு? கை தட்டுங்கத்தான். அதுக்கு தானே தண்ணியை போட்டுட்டு வலுவாக பொழக்கிறாங்க. கை தட்டு. ஆம்பளை சொல்கிறதோ பொம்பளை கேட்டாத்தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். எங்கே கேட்குறிய? இந்த உலகத்திலே வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே அம்புட்டு வலியும் சுமந்துக்கிட்டு குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா ஆண்கள் தாயா. இந்த கூட்டத்தில் இருக்க ஆம்பளைகளுக்கு அந்த வழி தெரியும். எத்தனை பேர் கணேஜ் புயல் இல்லாமல் மறுகிறியோ? எத்தனை பேர் பூலி புல்லாமல் அழுகிறியோ? எத்தனை பேர் ஓசி வண்டியில் வந்துட்டு ஓனரை தேடிக்கிட்டு இருக்கியோ? உட்காரு சிவப்பு சட்டை, உட்காரு சிவப்பு சட்டை, உட்காரு. சட்டி ஓடலை, மிதப்பு கட்ட மாதிரி முன்னாடி மிதக்குதடா வெதரு. அங்கேருந்து உனக்கு தெரியுதானே? உள்ள சென்சாரில் கவு கவுன்னு கவ்வும். நீ பொத்து மயிர் மேனே. எனக்கு தெரியுதுடா பேப்பா மேனே. உண்மையிலேயே மாரியாத்தாவா? அப்போ இவ்வளோ நேரம் பாடுறது ஹிந்தி பாட்டா? எப்பா சித்தப்பா பேசாம பாரு. என்ன சரக்கு அடிச்ச? உண்மையிலேயே உட்கார்ந்துருக்கவரோட இந்த நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பி பெரியப்பா எங்கள் சித்தப்பா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிற்கிற ஆள் கூட உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். உண்மையிலே நிற்கிறோம் நினச்சி சந்தோஷப்படு. எவ்வளோ நேரம் ஒன்றுக்கு வந்தாலும் நீ போயிடலாம். ஊட இருக்க ஆள் அப்படியே இரு. பேம்பஸ் மாட்டிக்க. எங்கள் ஊரில் ஒரு ஆள் அப்படித்தான் பேம்பஸை 1 வருஷமாக அலசி அலசி மாட்டியிருக்கேன். அவனெல்லாம் என்னத்தை செய்ய? இந்த கிளம்பிருச்சார். அண்ணே தம்பிக்கு ஒரு பேம்பர்ஸ் ரெடி பண்ணேன். அவனை மடிச்சு உள்ள வச்சுக்கிறியா? ஐயா ஆயகலை 64 கலைகள் இருந்தாலும் எல்லாரும் பேம்பர்ஸ் மாட்டுங்க. இல்லடா பிரதிநிபமேனே. அதில் அழியா கலையாம் நாடக கலை. நாடக கலை மட்டும் கிடையாது.
தமிழகத்தில் இருக்க அத்தனை கலையும் வாழ வைத்து விட்டு தானும் வாழக்கூடிய இந்த உறவுகள் இல்லை என்றால் எந்த கலையுமே கிடையாது. உண்மையிலே இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், நான்லாம் பெரிய ஆள் கிடையாது. எங்கள் அம்மா தான் பெரிய ஆள், பெத்த தாய் தான் பெரிய ஆள். முத்துவலி ஆத்தா என்னை பெக்கலைன்னா எம்கேஆர்னு ஒரு கோமாளி வந்து நடிக்க முடியுமா? கலைக்கும் திறமைக்கும் தான் பரிசு. 5000 மாடு வாடியில் அவுத்து விட்டாலும் அதில் நின்று விளையாடுற மாடு தான் பரிசு வாங்க, எல்லா மாடும் பரிசு வாங்காது. அதே மாதிரி 5000 புடியாரல் களத்தில் இறங்கினாலும் அதில் அதிகமாட்ட பிடிக்கக்கூடிய திறமையான புடியாரனுக்கு தாயா பரிசு. நீங்கள் அத்தனை பேருமே பெருங்கொண்ட குடும்பத்தாளுக, பெரிய ஆளுக தாயா. என்னையை நிப்பாட்டி மேடையில் ரசிக்கிறீங்க பாருங்க, எங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோதான். இந்த கூமா பட்டியா, அரே அவன் நல்லா இருந்துட்டு போகிறான்டா, அவனுக்கு எங்கனையே மச்சம் இருக்குடா. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டேன். நான் 500 வார்த்தை சொன்னேன், இன்னும் அந்த பட்டுக்கோட்டையை தாண்ட முடியல. என்ன எப்படி தாண்டுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் ஏமகண்டேன். 4 பேர் அப்படியே இருக்கீங்களடா, அரைஞ்ச ஆணி மாதிரி. கூமாபட்டி ஒரே வார்த்தை சொன்னேன், ஏங்க என்னங்க இங்கே பாருங்கன்றேன். நல்ல ஒம்பளை பிணைஞ்சு எடுக்கிறேன், அடி பின்னியாம்பளை ரெங்குறங்க. எனக்கு வர்ற ஒம்பளை உரம் பூவில் தள்ளுனதும் மண்டையில் உரம் வேப்பனை தேய்ச்சிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை 2 உள்ள வத்தவன் கட்டி பிடிக்கிறேன், கத்தால வாடை அள்ளுது. புருஷன் முன்னாடி உட்காந்துட்டு அதை தொடாதீங்க அவளுக்கு உடம்புக்கு முடியலேன்றேன். அவன் வலது பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பிள்ளையார் இவன் வேற வர வர உனக்கு மடுவு கணக்குது. அதுக்கு ஏசா உரம் போடுவேன் போல. அதே மாதிரி என் தம்பி பாண்டா, பாண்டா. ஆனால் என் தம்பி பாண்டா எதா இருந்தாலும் அடிச்சிடுவானப்பா. வணக்கண்டா உள்ள கொடூரமா வெளியே இருக்கிறேன் பாண்டா, விட்ட பயலுகடா கொடூரமா. போங்கிற அவங்க சொல்லி நல்லா இருக்காங்க. இடியப்போம் நான் சொன்னேன் கப்ளிங் ஓசன்னு. அவங்க சொன்னதை டிவி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, நான் சொன்னதை பயல ஊரம் பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சுரண்டி கேட்டிருக்கேன், கப்ளிங் ஓசனா என்ன டீச்சர்? அது புருஷனை கூப்பிட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. கொடைக்கானல் போய் என்னென்ன பண்ணியிருப்பாங்க? எது பெருசுன்னு அளக்கிறது விலை அளந்தாங்களான்னு தொங்காசு இல்லை அது. ஆமாம், இதை மட்டும் டெய்லி சொல்லுங்கப்பா, அவங்க குடும்பம் உருப்பிட்டுரும். ஐயா, அடுத்தவங்க 1008 சொன்னாலும் இந்த கலையாக இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்காத்தான் நினைக்கணும். ரோபோ சங்கர் எங்கள் அண்ணன் தான், நல்ல மனிதன், உண்மையிலே மேடை கலைஞர் ரோபோ சங்கர். அவ்வளோ ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் அண்ணன். நம்மளை விட்டு போனதை நினச்சி மிகவும் வருந்துக்கிறேன் உண்மையிலேயே. ரோபோ சங்கர் அண்ணன் இதுலேருந்து என்ன தெரியும்னா, பரவாயில்ல வீட்டில் பொண்டாட்டி அறுவையோட நான் இருக்க போகிறேன். வீட்டுக்கு பொண்டாட்டி பயந்து தானே வந்த. சவுப்பு சட்டையை தூக்குங்க பாடி, சும்மா இரு வங்காளி. ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு இங்கே நாடகம் நடத்துறதுக்கு நான் ஒன்றும் ஆடலும் பால் கிடையாது. கட்டிப்பிடி பாட்டு போட சொன்னோன்னே உடனே போடுறது. நாங்கள் 10 பேர் தான் வருவோம், கருத இருக்கிற ஆளு மாதிரி தான். அதை உட்காந்து பார்த்தா பாரு, இல்லைன்னா மண்ணை வாரி கூட நான் தூத்து போயிட்டே. என் தம்பி பார்த்தியா, அவன் தான்டா என் தம்பி. நீ சொல்லுன்னே நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறேன் பார். உண்மையிலே அவன் நல்லா இருக்கான். கல்யாணம் ஆகாத ஆள்லாம் கை தூக்குங்க போ. சரி இந்த மேலே நான் இவங்கள பூரா ஆபரேஷன் பண்ண போகிறேன். செல்வமா மிருதங்கத்தெல்லாம் ஆபரேஷன் பண்ணால் 70 ரூபா தான். அவனை கொண்டுருவாங்க அடித்து சப்பரை பொண்ணு. இவன் வந்து சைலா மாதிரி இல்லை பொண்ணு கிடைக்கலடா. ஏன்ட்டே வந்து 4 பேர் ஃபோட்டோ எடுத்தவே என்கிட்ட கேட்குறாங்க. அண்ணே சொன்னால் கோச்சிக்கிற மாட்டியே, என்னப்பா உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பொம்பளை இருக்குமாண்ணே? ஏப்பா 36 வயசு ஆச்சுன்னு பார்த்தா மண்டை மசுரியே இல்லாமல் ஆண்டுறாங்க. ஆனால் செல்வம் மண்டைக்கே பொண்ணு கிடச்சிருக்குவார். நல்லா இருக்கணும்டா, ரொம்ப பெருமையாக இருக்கு. லேடிஸை ஒன்றும் செய்ய மாட்டேன், மண்டையில் ஆயில போட்டு முட்டுவானா, முட்டி மட்டப்படுத்தி விட்டுருவேன். அருள் உண்மையிலே இளைய சமுதாயம் 5 பேர் வீடியோ எடுக்கிறத எப்பாய் உட்காருப்பா, வேட்டியை உருவி விட்டுருவாங்க. அப்புறம் திடீர்னு நீ ஊதாங்குலையை காடணும் தேடணும். உட்காருப்பா, அம்மா பெரிய கேமராமேன் வேல்ராஜ்
அப்படியே திரி எடுத்துருவேன். எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அன்னைக்கு என் பெரிய பையன் ஒரு ஆள் வயசானவர் வந்து பழைய பட்டன் செல் இருக்கும் பாரு, இதில் வந்து போட்டோ எடுக்கிறாப்பலப்பா. உண்மையிலேயே உலகத்திலே இந்த தமிழர்களெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கும். என் அன்பு தம்பிகள்லாம் குடியை மறந்து குடும்பத்தை பாருங்க போ. ஏன்னா அன்னை பட்டதை நீங்கள்லாம் படக்கூடாது. கோமாளி நிற்கக்கூடிய எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் 8 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பட்ட கஷ்டத்தில் என் தம்பியெல்லாம் படக்கூடாது. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். எவன் கேட்குறேன், தண்ணியை போட்டு நம்மளே நோத்தாங்கம்மான்றேன். இந்த இருக்காங்க பெரியவங்க. இந்த பெரியவங்களுடைய அருமை எப்போ தெரியும்னா, அவங்க வயசுக்கு நீங்கள் வரும்போதாயா தெரியும் இந்த கஷ்டம். அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. இந்த நாடகத்தை நடத்துகிறதெல்லாம் யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டிக்கு தான் தெரியும். விதி போடா பேக்கூதி சர்ரா கூதி. இதில் என்னென்னா, ஒரு ஊரில் திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊர் பெரிய ஆளுக பாவம் மேலக்காரர்களில் போய் அட்வான்ஸ் கொடுக்கறது, மைசெட்டு கொடுக்கறது, நாடகத்துக்கு கொடுக்கறது, அம்புட்டு செலவும் பாப்பா. ஊர் கூட்டம் போது சின்ன பையன் எந்திரிச்சு கேட்பேன், டீ செலவு எப்படி 12,000 வரும்? டீ செலவு எப்படி 12,000 வரும்? உன்னை யாரையும் ஆட்டோ பிடிச்சி போச்சுன்னா நடந்து போகலாம், 2 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் விழா கமிட்டிக்கு தான் தெரியும். இவ்வளோ சொல்கிறேன், ஒரு 10 ரூபா வரலையாடா. சரி பாட்டு பாடுவோமா? எக்கோ ஐசிங்க போன வருஷம் எங்கள் அண்ணன் தானே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுச்சு. சரி, உனக்கு எத்தனை பிள்ளை? என்ன 2 பிள்ளையா? போதும் போதும் போதும். கள்ளப்பருப்பு வைக்கிறது சரியில்லை. சித்தப்பு என்னைக்கு தாலி கம்பு கூட்டில் லாப போதவனே. தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராமநாடு நம்ம தேசபிதா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர்
நாங்கள் மறக்க மாட்டோம். ஏனால் நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது என் தமிழ் உறவுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஜெய்ஹிந்த். 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 உண்மையிலே கைதட்டினால பூரா தமிழ்நாடு, சைல நிற்கிறாள்லாம் ஆந்திராவா கைதட்டன். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய இந்திக்காரெல்லாம் வர்றாங்களே, கவனிச்சு பார்த்தீங்களா? இந்திக்காரெல்லாம் எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க. வாங்க போ, நல்லா இருப்பப்பா, நீ யாவது டீசலுக்கு காசு கொடுத்தி வேற என்ன போ. பள்ளிப்பட்டணம் பட்டுக்கோட்டை, பள்ளிப்பட்டணம் எங்கள் அண்ணன் பேர் ராஜமாணிக்கம் சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. நீ உள்ள கூட வந்து படுவேன். மூணா மாணிக்கம் வெற்றி வயல் சார்பாக ரூபாய் 101. நன்றி மாணிக்க அண்ணே, ரொம்ப நன்றி. அவ்வளோதான், மாடு ஈன்றுச்சு. பழத்தகாடு அஜித் குமார் அருண் பிரதர்ஸ் சார்பாக 501. இன்னொரு 100 ரூபா கிடைக்குமா? ஏன் தம்பிட்டு தானே வாங்க முடியும். மாணிக்க வயல் வெற்றி வைய என்ன என்ன வேணும்? வெற்றி வைய எங்கள் அண்ணே மாணிக்க அண்ணே சார்பாக ரொம்ப நன்றி அண்ணே. 100 ரூபாயை கொடுத்துட்டு எத்தனை தடவை சொல்லுவேங்க அண்ணே, உன் தம்பி தான் நிற்கிறேன், இன்னொரு 400 ரூபா விடு. என்னடா அப்படி இப்படின்ற, என்னடா ஓதமா இல்லை? எப்போ பார்த்தாலும் சீனர் காட்டிக்கிட்டே இருக்கேன் தான் அப்படின்றேன். என்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க என் தம்பியை ஊரா. இந்த தம்பிகள் எல்லாம் டூலர் பைக்கில் வந்தீங்களாப்பா? டூலர் பைக்கு வந்த ஆளுகள்லாம் ஒன்னே சொல்லலை, நீ நொண்டு வண்டியில் வந்திருப்ப, உடனே டிஓஜி பிடின்னு கையை தூக்குற. டூலர் பைக்கில் வந்த ஆளுகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடுங்க. இதில் சில பேர் தூக்கத்தில் போதையில் போயிட்டு அவன் வந்த வண்டி டியூஜி பிட்டியாக இருக்கான், போயிட்டு என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் பாஞ்சு விழுந்து விவதர் அவன் கடிச்சு கொட்டையை காணாமல் தேடி, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஆத்தா பொம்பளை ஆளுங்க ரொம்ப சந்தோஷமாத்தா, ஏன்னா நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீ சிரிச்சாத்தே ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்கள் போக முடியும். இது எதுக்குப்பா, நான் என்ன சொன்னாலும் பழிக்குது, வேணாம். என் தாய்மாரில் பூரா சொல்கிறேன், ஆத்தா ஓம் சக்தியோ எந்த சக்தியோ எல்லா ஜாமிக்கும் மாலை ஓடுங்க, விரதம் இருங்க, கவனம் போங்க. போன வருஷம் பெருங்கொண்ட பிரத்து வண்டியை சாச்ச, இந்த வருஷம் அந்த ஆண்டை அறனாலும் ட்ரெயினை சாய்க்கணும்னு வேண்டிக்கிறேன். ட்ரெயினை சாய்ச்சி விட்டு ரோதையை பிடிங்கி உருட்டி திரி விதி உடப்பே குதி. அடே தத்திரம் பிடிச்ச கண்டாதே, இவர் விழுந்துட்டாரு மயிறு. பின்னாடி சேரை போட்டு ஒன்றுக்கு வந்துட்டு ஏறான அந்த கடமாடு. இதை சொல்லடா, பட்டார்னு விழுந்துட்டு சொல்கிறேன், சேரு பெண்டாயிருச்சுங்க. ஓ உடம்புக்கெல்லாம் இரும்பு சேரே நெளியும்டா. அறந்தாங்கி ரத்தனம். அறந்தாங்க எங்கள் அண்ணே ரத்தனம் சார்பாக 101. ஏன் சொல்கிறேன்னா, டூலர் பைக்கில் போகிறவங்கெல்லாம் தம்பிலாம் ஹெல்மெட்டு போட்டு போ, ஹெல்மெட்டை வீட்டில் போட்டுட்டு வெறுதா போ. காவல்துறை, இங்கே காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருப்பாங்க, அவர்கள் நான் பெரிய மதிக்கிறேன். காவல்துறை மாதிரி ஒரு துறை நமக்கு கிடைக்காது. உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. ஆனால் அவதாரம் கட்டினாலும் கூட எரிச்சலாக இருக்கும். நானே 3000 பிள்ளை போட்டாங்க எனக்கு, நான் ஃபீல் பண்ணலை. காரணம் என் டிரைவர் மிஸ்டேக். அவன் ஏற்கனவே அவன் ட்ராயட் ஓட்டினவன். கார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏதோ இடுக்கிட்டேன், பெல்ட்டை போட்டு ஓட்டுன்ட்டேன். அவன் பேண்ட்டை பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. பிதி மறுபடியும் சொன்னேன்னா ஒரு ரத்தத்தையும் மடுவில். ஏவகனை நாயகன், இளைஞரோட எழுச்சி நாயகன் அப்படி சொல்லு சிங்கம். அவன் கோமியத்தை குடிக்கலாம்டா. அண்ணே உப்பு வைக்கும்னே, லேசா மண்டவளம் சேர்த்துக்க. உண்மையிலே இளைய சமுதாயம் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற புத்தர்கள் ஒரு வயல பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? பள்ளிக்கூடம் போற பயிலெல்லாம் பெத்ததாயதை சொல்லிக் கொடுக்கணும். அப்துல் கலாம் ஐயா வேற வரணும், ஒரு அதிகாரி வரணும். என் தங்கமே புச்சுக்குட்டி அப்படின்னு வளர்க்கணும். எங்கே வளர்க்குறாங்க? பூரா பயிலும் போயிட்டு வந்து 12 படிக்கிற பய போயிட்டு வந்து பொம்மை படம் பார்க்குறேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு யுத்த தண்டி போச்சு, அதில் பார்க்கலாமா? பெத்ததாயதை அப்போ என்ன பண்ணுறிய, பிள்ளைய செல்லை நோட்டிக்கிட்டு இருந்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு செல்லை கொடுத்துட்றேன். அவன் உருளைக்கிழங்க பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா நீ கூறக்காரன் கர்ணக்கிழங்கு கூட வந்துடுறேன்.
அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறேன், என்னப்பா இந்த தண்டி கொண்டு வராங்க? அவங்க அப்பா சடக்கு நடிச்சு அவங்க தங்கச்சிக்கு சடங்கு கடை கொட்டாவோட கொண்டு வராங்கடா. போடா காளி பையமேனே. என்ன இந்த நீக்குறக்காரங்களுக்கு அத்தை தண்டி இருக்குமாண்ணே? இவனை கிளச்சிட்டு பாரு, இவன் லேசு வாசா அங்கே பிறந்தவன் தானே. இல்லை பல்லு இருக்கா இல்லை ஒட்ட வச்சிருக்கானடா, என்னடா அது? நம்ம ஊர் கம்மா வாமன மாதிரியே இருக்கானடா. ஏவுகணை நாயகன் இல்லை என்றால் நம்மளாம் இன்னைக்கு நிம்மதியாக வாழ முடியாது. எத்தனை நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரே ஒரு தமிழனால பயப்படுதியா, அதாயா பெருமை. சில ஊரில் அப்துல் கலாம் ஐயாவை தெரியாது வயசானவருக்கெல்லாம். அப்துல் கலாம் இந்த பையன் சொல்கிறானே, அவர் என்ன மாட்டியா வரையான்ட்டார் ஒருத்தர். இன்னொரு சின்ன பையன் கேட்டேன், அப்துல் கலாம் என்ன சார் வெடி வச்சாரு? ஆமாம், கிணத்து வெடி வரும் அவர் தானே. சிவாஜி புசுவானா கம்பி மத்தாப்பெல்லாம் அவர் கம்பெனி தான். தம்பி இருங்கப்பு, ஏவுகணை நாயகன் கூட என் தம்பிகள்லாம் வரணும்ப்பா. அப்படி தண்ணியை போட்டு பேசுறா சாமி, ஓசு கருக. உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன் பாடுறேன், அதோட லாங் லாக். அண்ணே கோயி ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 5 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன், அறந்தாங்கி பைப்பாச ஒட்டி ஒரு 50 ஏக்கர் நிலத்தை கம்பி போட்டு வெள்ளக்கல்லுல பெயிண்ட் அடிச்சு வச்சு ஒரு 75 வயசு வயதானவரை மாசம் 7000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போட்டு செக்யூரிட்டியா வச்சிருந்தேன். இடம் கை கொடுக்கலைன்னா நகை மாசத்துக்கு ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு ஆவுடையார் கோயிலில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஆபீஸை போட்டு 100க்கு 10 பைசா வட்டின்னு விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன், BMW 2 வச்சிருந்தேன், வெளியே தெளிவு போறதுக்கு ஒரு என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன். பணங்காசு கூடி போச்சு, நம்மளை எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சுன்னு 10 பேரை அடியால வச்சிருந்தேன். இம்புட்டு இருந்தோம், வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வெள்ளி செவ்வா புதன் அம்புட்டு நாள் விரதம்னு சொல்றான்னு பட்டுக்கோட்டையில ஒரு லேடிஸை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. பாலாதி சரக்கு அடிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு பைனான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டை வாங்கி அடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளையே பெத்ததாகி தகப்பேன் பழகின நண்பர்கள் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒண்ணும். 20 வருஷமா காலையில வெறு வயிற்றுல குடிச்ச அந்த ஒத்த தமிழனுக்கு லேது பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன்,
மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் மேவாளி அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல உடம்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன எங்க முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே இனிமேல் நம்மளெல்லாம் அடுத்த பிறவியில பிறக்க போறது இல்லைன்னே இந்த ஒத்த பிறவியில எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு நாம் பட்ட கஷ்டத்தை நீங்கெல்லாம் படக்கூடாதுன்னு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இதுல எங்க அண்ணன் தம்பி இந்த நாடகத்துக்கு நல்லா வந்த ஆளுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா சிவாஜா நினச்சிட்டு வந்த ஆளுக்கு எரிச்சலாத்தையாக இருக்கும் இந்த பாட்டை என்னமத்துக்கு பாடினேன் அடித்து சரக்கு இறக்கி விட்டானே உண்மையிலேயே குடி என்பது ஒரு சுகமாக எல்லோரும் நினைக்கிறீங்க நம்ம குடும்ப சுகத்தை இந்த குடி கெடுத்து விடும் நண்பு உறவுகளே உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் குடிக்காதீங்க இந்த தலைவாண்டுதான் கத்துறேன் நான் எந்த ஊரில் கவுன்சிலர் இருந்தேன் தலைவான் அண்ணே சொல்லுங்கண்ணே அது இப்ப கிடையாது அப்புறமேல் என்னங்க என்னப்பா என்னங்கன்னு அனத்திரியே என்னப்பா இருப்பா உனக்கு கப்ளிங் வாங்கி தரேன் அண்ணே அனத்துறேன் டொங்காசு தரேன்னு அர்த்தம் அப்படியே அனத்துனேன் என்ன கடத்திலும் பண்ணலாம் கூடிய திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான குறிஞ்சிக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சந்தன காப்பு அபிஷேக விழாவை முன்னிட்டு ஒளிபெருக்கி அமைப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது 14ஆம் ஆண்டு பிரார்த்தனை நாடகம் இந்த 14ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 14,000 ஆண்டுகளாக தொடரும் வாழ்த்துக்கள் என உறவுகளை இந்த நாடகம் கோயில் மாமந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஆவடியார் கோயில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய உயர்திரு SM நரேந்திர ஜோதி அவர்கள் தலைமையிலும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய உயர்திரு SM ராஜநாயகம் முன்னாள் MLA அவர்கள் முன்னிலும் இந்த ஒளி அமைப்பாளர்களும் பணியாளர்களும் மற்றும் இந்த ஆவடியார் கோயில் கிராம பொதுமக்களும் இந்த குறிஞ்சிக்குளம் அன்பு மக்களும் இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து டூலர் பைக்கில் எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். சிவா ஆம்புலன்ஸ் அறந்தாங்கி ஆவடியார் கோயில் குழந்தை இலவசம் ஏலே முட்டட்டின்னு எழுப்பிட்டாங்கடா பிரசவத்துக்கு இலவசம்னு போடுது எப்படி எழுதியிருக்க குழந்தை இலவசம்னா என்னடா நான் பயந்து கொண்டேன் குழந்தை இலவசம் ஆதரவற்றவர்களுக்கு இலவசம் இந்த சிவா ஆம்புலன்ஸ் அறந்தாங்கி ஆவடியார் கோயில் அற்புதமான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிரசவத்துக்கு இலவசம் ஆதரவற்றவர்களுக்கு இலவசம் மாற்றி எழுதி கொள்ள தெரிஞ்சாங்க
குழந்தைகளுக்கு இலவசம். இந்த வந்துட்டேன் தம்பி, வர்றேன் அண்ணே வர்றேன். என்னுடைய மகளுக்காக 200 ரூபா நன்கொடை கொடுத்த அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுலேயே என்னம்மா 2 லட்சம் கொடுத்தது மாதிரி தான், பேரில் வேணாம் போடான்னு கூட சொல்லிடுவேன் என் தம்பி. அடுத்த 1000 ரூபா தான் கண்டங்கரு தும்பு நடிபுச வேந்த நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்து கொண்டவர். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று வாழ்ந்து வர ஒரு வீர தமிழச்சி, எங்கள் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. இவனை செருப்புக்கிட்ட 5 அடி அடிவேன் 100 ரூபா தர்றேன். என்ன திட்டுற? எம்ஏ படிச்சா எதுக்கட பலாய்கள் உட்காந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாடுது ஓடுது. நீ ஏன்டா மொட்டையா எம்ஏங்கிற? அவ ஆத்தா பென்சில் எம்மடா. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். கே புதுப்பட்டி KA அம்பாள் எங்க அண்ணே KSP கணபதி மாட்டு வண்டி பந்தயத்திலே மக்கள் இதயத்தை சம்பாதித்த ஒரே உறவு எங்க அண்ணே கணபதி அண்ணே. புறங்காடு MK ராதாகிருஷ்ணன் அருமை அண்ணன் எங்க அண்ணன் சார்பாக என் தம்பிகள் சார்பாக 501 செய்தி விடி ஒரு கட்டு அண்ணே பின்னாடி எழுதி பயந்தோனே. தொடரட்டும் வீர தமிழர்கள்லாம் இவ்வுலகத்திலே வாழட்டும். எங்கள் அண்ணன் கணபதி மீண்டும் ஓட்டுவார் சாரதி என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எதில் விட்டேன்? வாயில கொஞ்சம் தண்ணியை கழுவிட்டு வா. பாட்டுக்கண்டு பிறந்து யார் அதுன்னு கேட்டாங்க வழங்காது. பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ நாரதரை பார்த்துருப்பீங்க மேடையில். ஒவ்வொரு நாரதர் வந்தாங்கன்னா மேலோகத்துலேருந்து வந்துட்டாரா இப்படி இருக்காரு ஆள் நினச்சி நீங்களே போராமப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க நாரதர் அவர் சம்பந்தம் பண்ணதே இந்த ஊருன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் பெருமையாக பேசணும். அருமையான நாரதர். தொப்பம் மட்டும் 12 கிலோ இருக்கும். அவர் இங்கே நடந்தாருன்னா ஆவுடையார் ஒரு பஸ் ஸ்டாண்டே தொப்பை லங்கு லங்குன்னு அடிக்கும். வெளியே இருக்கும்போது கூட தொப்பையை கவக்கம் வச்சு முட்டு கொடுத்து தான் இருப்பார். எனது அன்பு அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி. ஹார்மோனியத்திலே அவனுக்கு என்ன திறமையோ அதை வாசிப்பான். அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுவான் என் அன்பு தம்பி. உண்மை அதேன். அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதைத்தான் பாடணும். இவன் போய் உட்காந்துட்டு முத்துச்சிருப்பி மாதிரி பாடணும்னு நினச்சோம்னா விட்டு தள்ளி போகும். ஆனால் இவனுடைய வாய்ஸ் உண்மையிலே தேவாசாரு கிராஸ் ஆகி வருவார். அந்த வாய்ஸ் ஒன்றை இருக்குது. அதுக்காக அந்த வாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு காலையில் 500 ரூபா சேர்த்துக்க கூடாது. திருவி விட்டுக்கிட்டு அடிப்பேன். காசே வேணாண்ணே. ஆனால் என்ன உழைக்கணும், உழைப்புக்கு தகுந்து வஞ்சகம் இல்லாமல் சாப்பிடணும். வடை மட்டும் ஒரு நாளோட சேர்த்து வாங்கிக்கொண்டேன் நாளைக்கு காலையில். அதைத்தான் சொல்ல வரேன். எல்லா பேரும் குழந்தை பிறந்துச்சுன்னா காசை பார்க்காம கிலோமீட்டர் பார்க்காம இவனை வந்து சேனை வைக்க சொல்லுங்க. அந்த பிள்ளை நல்லா திங்கி 25 உளுந்த வடை தின்னுட்டு 2 பருப்பு கூட போகிற வரைக்கும் நிற்கிறானே இவனை எதை கொண்டு அடிக்கிறது வெண்ணமேன. இன்னைக்கெல்லாம் ஒரு சுப்பு அரிசியை தின்னுட்டு ஒரு சுப்பத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். என்னன்னு கேட்டேன். போகும்போது பசிக்கும் இல்லை ஊற வச்சு தின்னுக்கிறேன். பெருங்கொண்ட ஒரு வாழ்த்துக்கள் ப்ரோ. தின்னுட்டு பேண்டான்னா இலச்சவன் தாண்ட முடியாது. அப்படியே அன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை தாண்டிட்டு அதிலே விழுந்தேன். அவனை அலசி அது யாரும் இல்லை முண்டை நீ தாண்டா விழுந்த அவங்க சிச்சுக்கிறா மயிறு. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி. இவர்கள்லாம் யார்? நம்ம சித்தப்பு மங்கி பறிப்பு மங்கி அவ்வளோதான். ஆமாம். பிறந்த வயிறு தாண்டா வேற ஓடுற ரத்தம் பூரா ஒன்றுடா. நானும் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படி சொல்லு சிங்கம். போதும் போதும் போதும். இதே சத்தத்தை நல்லாண்டா வாடியிலையும் பாயாத மாட்டை பாய வச்சிருவாங்க. இதில் மாட்டுக்காரு பிடிச்சிட்டு வருவார். நம்ம பைக்கில் வரவங்க கடைசியில் அப்பனை தூக்கி போட்டு போயிடும் மாடு. கடைசியில் அவன் வந்து சொல்லுவேன் நம்ம மாட்டையே கிளச்சி விட்டாங்களே எப்படி மச்சான் பாஞ்சு நல்லாத்தான் போனேன். எந்த கண்டாலுமே தெரியல. வண்டியில் வரும்போது கோயின்ட்டேன் படக்குன்னு குதிச்சு. நல்ல வேலை டவுசர் ஓட்டையாக இருந்ததுனால நேரம் இங்கே வாஞ்சிருச்சு. என் அன்பு தம்பி
இருக்கிற உறவுகள்லாம் ஹோட்டலில் பளிச்சுன்னு தெரிஞ்சானே. இல்லை அதென்ன கதவளை தட்டா பிற இத்தனை பேமே. இங்கே இருக்கிற ஊரா அன்புக்கு இயங்கக்கூடியவங்க, பெற்ற தாய் பாசத்துக்கு இயங்கக்கூடிய உறவு தான். தாய்க்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. தம்பி மணி, 50 பேர்த்தையும் அழுக வை. சரிண்ணே. போனமலை வரணும், வர வைக்கிறேண்ணே. பொழுது விடியறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்ப்பா. ஆமாண்ணே. அம்மா பாட்டு பாடுப்பா. காவேரி நகர் கண்டெடுத்த தங்கம் TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண் பாடல். அம்மா அம்மா செல்வண்ணே எக்கோ இன்னே அழுக வருது. அழுகிற மாதிரி பாடட்டுமாண்ணே? அழுகிற மாதிரி பாடட்டுமா? எல்லாரும் தீபாவளி வரக்கட்டும். அழுகிற மாதிரி எல்லாரும் சீத்துன்னு அழுகணும். தேமி தேமி அழுது இந்த இடமே 12 லாரியில் தண்ணி குடிக்கணும். மூக்கு சிந்துற மாதிரி அழுகிறேன். சைடில் நிற்கிறவங்க எப்படி நாடகத்தை கெடுத்துருவாங்க. என் தம்பி என்ன பண்ண காத்திருக்காங்க. ஹலோ என்னப்பா? ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா திங்கக்கிழமை ஓல்டு மங்கு ஓட்டதில் உன் ஓதம் தள்ளி போச்சடா. நாடகத்துக்கு வந்தியா கேயத்துக்கு வந்தியா? நீ தானே அழுகிற மாதிரி படைச்சு மூக்கை கிளச்சி விட்டுக்கிட்டாரே. அம்மா பாட்டு பாட சொன்னா சிக்குவாலா விழுந்து நக்குவாலான்னு. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. இங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா?
வரைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும். சூப்பர் சூப்பர். ஒரே வாட்டில் சம்பளத்தை புறம் காலி வந்துட்டியாப்போ. திருமுருகன் டிராவல்ஸ் தீயூர் அறந்தாங்கி சார்பாக அன்பாலயத்துக்காக இணைத்து ஒன்று நன்றி அருமை உறவே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதத்துவான் கோடையடி குமரன் அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த கப்ளிங் மண்டைய புகழ். நீ வெத்தலையே போட்டு துப்பிக்கிட்டே இரு, நாடு உருப்பிட்டோம். திண்டுக்கிட்டே இருக்கானாப்பா காக்கடா தின்றது மாதிரி இடியப்போ ஒன்று. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார். செல்வம் அடிச்சு விடுப்பு. போதும் போதும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்.
வாழ்த்துக்கள். சிறந்த முறையிலே இங்கே சீன அமைப்பு ஸ்ரீ காளியம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் எஸ் ஆறுமுகம், சொந்த ஊர் கோபாலபுரம். வாழ்த்துக்கள் ப்ரோ. தாளத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எங்கள் அப்பா நிறைய தடவை அன்பாளையத்தில் கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீலகண்டனை போய் நோத்தாமான வைரியாடா, வையக்கூடாதுடா, நம்ம பெரியம்மா இங்கே. அவங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் என்னமோ இன்னைக்கு 1500 தாளம் கொடுத்துட்றேன். அப்பா அப்படி சொல்லி அழுதாரான்னு. இன்னுமே நீலகண்டனை பற்றி பேசினா அன்பாளையத்துக்கு நுழையும் போதே உன்னை செருப்பிட்டு எறிவிடான்ட்டார். என்னை மன்னிச்சுக்கணே. வா இங்கே வா. என்னாச்சு? தாளங்கடா ஏன் போய் அடகு கடையில் வச்சுட்டு முண்டமா ஆவேன்? நீ என்ன வேலைக்கு வந்து சாமான தூக்கிட்டு வா. இல்லண்ணே, ஒரு ஃபீலிங்ல வந்துட்டாப்ல. என்னடா 4 இடத்துல மாத்திக்க தெரிய? ஒரு ஃபீலிங்ல வந்துட்டாப்லண்ணே. அப்பா சொன்னாரு, 32 வருஷமா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிள்ளை இல்லையா, அதுக்கப்புறம் நீ பிறந்ததே அப்பா கருது வண்டியெல்லாம் வித்தாராம். நீ பிடிச்ச தாத்தினே பிடிச்ச கூதிமேனே. இப்போதானா திட்ட மாட்டேன்னு. அப்பா வயக்காட்ட பூரா வித்தது காரணமே நீ தானா? சின்ன வயசுல உனக்கு இளங்கோடி இல்லாமல் பிறந்தியான். அப்பா சொன்னார், 32 வருஷமா குழந்தை இல்லாத யாருக்கு தெரியும்னா தாய் தகப்பனத்தை அந்த வேதனை தெரியும். இது நக்கல் மாதிரி தானது. 32 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததுனால தான், நீண்ட நாள் குழந்தை இல்லைனால தான் பேர் ஜாதகத்தை பார்த்து வச்சாகல உனக்கு. நீலகண்டேன் மரங்கிரம்லாம் ஜாஞ்சிரும். இப்போ அவங்க பேர் வாங்கிட்டாங்க 3 பேரும் உழைச்ச காசுக்கு. நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். என்னத்தை சொல்லக்கூடாது, நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே கரெக்டாக தாள கச்சோட அந்த கிச்சு கச்சா கரெக்டாக போடு. பாடவா? நான் ஒன்று நினைச்சேன் அப்படி பாட்டுத்தேன் படாப்பெல்லாம் தூவேன். சரி பாடுறா. பூவானையட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே. இந்த பாட்டில் இன்னும் வரி வர முடியாத சொன்னதுக்கு இது இன்னும் பாடவே இல்லை. பொன்னான எழுத்தாலே சபாஸ். என்ன ஒண்ணு போறானோ சபாஸ் நீ சொல்லக்கூடாது, அவன் சொல்லிட்டால. அப்புறம் கருத்த மச்சான் ஏலே ஆவடியார் பாடுறதுக்கு அறந்தாங்கி போயிட்டியாடா நீ. சிறுத்து போடு நீ நீலகண்டா. கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. ஏதோ பாட்டே எரிச்சிட்டானே. அருள் பொத்திக்கிட்டு இருப்பான், காலை கிளச்சிக்கிட்டு கவகம் போச்சு அறைவேன். நீ அவங்களோட சேர மூக்கத்தை நான் தூவேன். எண்ணி 214 சிரிக்க முடியலடா. பாட்டு போட விடுங்கடா. சரி பாடுறா. மார்கனி திங்கள உண்மையிலே தாலி கடாய்க்கு பிறந்தவன் தான்டா அவன். பிசுறு இல்லாம அப்படியே கத்துறான்டா. கெடா பயலுகடா. ஏன் இன்னும் யாராவது தலையிட்டா உங்க தலையில வந்துடும்டா. அப்புறம் ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் விடுவேன். அப்புறம் ஒத்துக்கிட்டு இருங்க 3 பேரும். கரெக்டா போடு. நிலா என்ன ஓடுற? இப்ப நீ என்ன தாளக்காரனை கண்டுபிடிச்சிருவேன். வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெந்நீரதான் வாங்கி தரேன் வாயா சாமி வா. அப்படி வெள்ளிக்கிழமை பஜனையில பொங்கல் சுண்டல் தரைக்கு போடா. பஜனைக்கு போடுறவன்ட்டு அதான்டா இறுகியே நின்றுருக்கேன். எப்படி செல்வத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். பஸ் ஸ்டாண்டு யாரியாச்சி இவன் கம்பியில் நடந்தவன். சில்லற காசு வாங்கின ஒரு பொம்பளை பிள்ளைய காண அவளாத்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி அழைக்க போறேன். தலைவா டான்ஸ் காமிக்க அற்புதமா. போமா
நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி எனது அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஒளி ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆவடியார் கோயில். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்களும் ஒளி ஒளி அமைப்பாளர் சங்கம் ஆவடியார் கோயில் அவர்களே இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். ஒளி ஒளி அண்ணே ஒரு பாட்டு போட்டு விடு. அனைத்து மைசெட் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு குருநாதர். எப்பயுமே குருநாதருடைய வாயில் மட்டும் இருக்கக்கூடாது, தன்னை யார் வளர்த்து விடுறாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. அப்படி மறந்தம் என்றால் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். தம்பி எம்கேஆர் பயலகடா தந்தானான தந்தானே தரரரரரரே மழைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனே வா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா. மகனே வா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும் போது உள் தைப்பது காடறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளாள கண்டாடலுக்கு தகப்பா வணக்கு முங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கு முங்க. ஏ காலுக்கு ஜலங்கையிட்டே ஓ காலடிக்கு முதல் வணக்கம், ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் முள்ளு வரைக்கும். ஏ காலுக்கு ஜலங்கையிட்டே ஏ காலடிக்கு முதல் வணக்கம், ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் முள்ளு வரைக்கும். நீ உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா நிற்காது ஒரு போதும். வணக்க வணக்கம் உண்டு ஐயா, வணக்க வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிய இந்த பாட்டு கலைக்கு மட்டும்தான் சொந்தமான பாட்டுன்னு கிடையாது. அத்தனை தமிழ் உறவுகளும் பார்க்கக்கூடிய அந்த வேலையானது பெருங்கொண்ட ஒரு கலை தான். அதனால் இந்த பாடல் உழைக்கிற அத்தனை உறவுக்கும் சமர்ப்பணம் இந்த பாடல். நன்றி அன்பு தம்பி. அதனைத் தொடர்ந்து வி பாண்டி ஆசாரி மர சிற்பி ஆவடியார் கோயில் சார்பாக 101 இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 4 பேரும் வாழ்த்துக்கள் தம்பி. பயந்த ஓலாரோடு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒன்று எடுக்க சொன்னோம்னா அப்படியே ஸ்குருவை திருவுவேன், அப்படி திருவாங்க அந்த ஆளை எடுக்கிறதுக்குள்ளே அவன் பிளாட் ஆயிடுவேன், திருப்பி இங்கிட்டு வந்துடுவாங்க. வேல்ராஜ் கேமராமேன் கூட அவ்வளோ பில்டப் பண்ணதில்ல. போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன